ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் மீனிங். நம்ம லைஃப்ல சில விஷயங்களை கடந்து போயிருப்போம். சில பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, சில பேர் அதுக்கு தடையா வந்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதாவது நான் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணுங்க. சரியா? அதாவது இப்போ நீங்க வந்துட்டு ரியலைஸ் பண்ணி பாருங்க, ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, கமெண்ட்ல கொடுங்க, இல்லைன்னா வேணாம். சரியா? இப்போ உங்க லைஃப்ல இது வரைக்கும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு சடனா ஒரு கஷ்டம், இல்ல யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும் போது சடனா ஒருத்தங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு திடீர்னு மறைஞ்சிருவாங்க. அதாவது அவங்க அந்த லைஃப்ல இருந்து காணாம போயிடுவாங்க. அது ரொம்ப சோகமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது உங்களுக்கு எங்கிருந்தோ யாருன்னே தெரியாத ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு உதவி கிடைக்கும். அப்போ அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. உடனே அவங்க அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க உங்க லைஃப் விட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி யாருக்காவது நடந்திருக்கா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லைன்னா ஜஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுக்கு தடையா ஒருத்தங்க முன்னாடி நிக்கிற மாதிரி, அதாவது அதை தடுத்து நிறுத்துற மாதிரி ஏதாவது ஒருத்தங்க இருக்காங்களா லைஃப்ல அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஏன் இதை வந்துட்டு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, நம்ம ரியல் லைஃப்ல நாம அடையக்கூடிய சந்தோஷமும் சரி, வருத்தங்களும் சரி, நம்ம மனசுக்குள்ள நினைச்ச இல்ல எதிர்பார்த்த விஷயங்கள் தான் நடக்குது. இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு, அதாவது நமக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒருத்தங்களை இது தடையா நிற்பாங்களா, தடுத்து நிறுத்துவாங்களா, நமக்கு முன்னேற முடியாம இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறோம். இதனாலதான் இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் பர்சனை நாம லைஃப்ல பாக்குறோம். இதுல எப்போ நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு யாருன்னே தெரியாம ஒருத்தங்க ஹெல்ப் பண்றாங்க இல்லையா, அப்பதான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நமக்கு ஒருத்தங்க தடையா நிக்கிறாங்கல்ல, அப்போ சோகம் கஷ்டம் தான் வரும். இப்போ நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் சோகம் வருது இல்ல, அப்போ அந்த டைம்ல நம்ம வெறுப்போம். நமக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணும் போது நம்ம சந்தோஷப்படுவோம். இப்படிதான் மனசுக்குள்ள ரெண்டு விஷயங்களும் மாறி மாறி நடக்கும் போது அதே ரியாலிட்டியில நடக்குது. சரியா? நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க படிக்கிறதுக்கு பண்ணாலும் சரி, இதனாலதான் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் நடந்துகிட்டே இருக்கு. சரியா? ஓகேவா? ஸோ இதனால நீங்க நிறைய டிப்ரெஷன் ஆவீங்க. அதாவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணும் போது, யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண வராங்க அப்படிங்கும் போது கூட நிறைய எக்ஸைட்மெண்ட் ஆகி அந்த விஷயத்தையே மறந்துடுவீங்க. நீங்க எதிர்பார்த்த விஷயத்தையே மறந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எதுவுமே சக்சஸ் ஆகாது. எப்போ நடக்கும் அப்படின்னா, ரியாலிட்டியில நீங்க வாழும் போதுதான் எப்பவுமே ஒரு விஷயத்த ஈஸியா செஞ்சு முடிச்சிட முடியும். நம்மளால அது முடியும். எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் எல்லாமே மனிதனால செய்ய முடிய விஷயம்தான். நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் நீ உங்களால எல்லாத்தையுமே மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம், சந்தோஷம் ரொம்ப முக்கியம். பிரபஞ்சம் எப்பவுமே உங்களுக்கு கொடுக்க தயாரா இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதை வாங்க நீங்க தயாரா அப்படிங்கிறத பாருங்க. நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு எண்ணமுமே பிரபஞ்சத்துக்கு ஒரு ரெக்கார்டா போகும். அந்த மாதிரிதான் உங்களை சுத்தி சூழ்நிலைகள் நடக்கும். ஸோ எப்பவுமே நல்லதா யோசிங்க, கண்டிப்பா எல்லாமே நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ல கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சக்சஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு ஆடியோ ஃபார்மேட்ல சென்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.